சொல்லுங்க. அஜித்குமார் அவருடைய உடலை வந்து அவ்வளவு வேகமா கொண்டு போய் தகனம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உடலை வாங்கணும்னு சொல்லி தூண்டுதல் இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் வந்து இந்த விஷயத்துல இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அந்த தூண்டுதலை யார் வழங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா இது வந்து முழுக்க முழுக்க ஆளுகின்ற அரசோட தூண்டுதலின் பேரில் தான் வந்து இது நடந்துச்சு. இன்னைக்கு களத்துக்கு போயிருந்தோம், போய் அவங்க குடும்பத்தை சந்திச்சு பேசிட்டு வந்தோம். அங்க கேட்கும் போதும் இப்பவும் அவங்க உறவினர்கள்லாம் நம்மகிட்ட சொல்ல தயங்குற விஷயம் என்னன்னா, ஒரு சிலர் பேர் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவரின் அவங்க அவங்க மனைவி வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க. இவங்க மாவட்ட துணை செயலாளர் இருக்காரு. சேங்கை மாறன் என்பவரை தான் சொல்றாங்க. அவர் வந்து இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னா நைட்ல இருந்து வீட்டுக்கு போய் உடனடியா நீங்க பாடியை வாங்கணும். இல்லாத பட்சத்துல இன்னொரு பையன் தான் உங்களுக்கு இருக்கிறான். நீங்க வந்து அவனை நீங்க எப்படி பாதுகாத்து அலைய போறீங்களா? அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ற நோக்கில தான் இதை வந்து கட்டாயப்படுத்தி த்ரெட்டன் பண்ணி இஷ்யூ வெளியில போகக்கூடாது, பப்ளிக் தெரியறதுக்கு முன்னால மூடி மறைக்கணும், உடனே பாடியை வந்து அடக்கம் பண்ணுங்கிறது பயங்கர ஃபோர்ஸ்ல, அதுவும் அங்க உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் சப்போர்ட்ல தான் முழுக்க முழுக்க நடக்குது.